முருகப்பெருமானை அடுத்து வெல்லக்கூடிய ஆறாவது இருக்கிறவன் சிங்க முகத்தை உடைய சிங்கமுகாசுரன். கஜமுகாசுரன் மாண்ட பிறகு சிங்க முகத்தை உடைய சிங்கமுகாசுரனை எளிதாக வருகின்ற பக்தி அல்ல, பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் தான் முருக பக்தி ஏற்படும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முருக பக்தியை உடைய சாம்பவ குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கூடி சூரசம்ஹார திருவிழாவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்துகிறார்கள். முருகன் திருப்பெயர் ஓதினால் என்னெல்லாம் சிறப்பு கிடைக்கும் என்றால் குறையாத செல்வம். சிங்கமுகாசுரன் இப்பொழுது போர்க்களத்திலே எழுதல் அசுரன் படைகள் கொண்டிருக்கின்றன. 2 படை வீரர்களும் ஒன்றோடு ஒருவர் ஓதின இங்கு காத்துக் கொண்டிருக்கிற அற்புதத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டு நாம் மனசார வேண்டினார் என்றெல்லாம் கோயிலான சிங்கத்தை கொள்வோம். சிற்சக்தியினுடைய வடிவமாக பத்தாவது ஆண்டாக திருஞான சம்பந்த படத்தில் சூரசம்ஹார பெருவிழா தன்னுடைய சிங்க முகம் கஜமுகாசுரன் மாண்ட பிறகு இப்போது சிங்கமுகாசுரன் சிங்க வடிவம். ஏனென்றால் சிங்கம் தான் கார்த்திக் ராஜா. பழனிமலையாண்டவனுக்கு ஞானமே வடிவான முருகப்பெருமானை என்கின்ற தலைவன் போர்க்களத்திலே காட்சி செலுத்துகிற அந்த காட்சியை பார்க்கிறீர்கள். முதலிலே கஜமுகாசுரனை வதம் செய்த பெருமான் 2ஆம் நாள் போரிலே அற்புதமாக இருக்கிற சிங்கம்